அந்த பேசி இருக்கும்போதே ஒரு கால் வந்துருச்சு, வீடியோ கட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே, பாருங்கள். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா அதுக்கு நமக்கு இந்த பெர்னோலி ட்ரையல்ஸ்ங்கிறது தேவைப்படும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன், ஓகேங்களா? ரைட், பாருங்கள். n ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் ஆர் செட் டு பி பெர்னோலி ட்ரையல்ஸ் இஃப் n இஸ் ஃபைனைட். ஆல்ரெடி சொல்லிட்டேன். தேர் ஆர் ஐடென்டிக்கல், ஒவ்வொரு ட்ரையல் என்னது ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி பண்ணியிருக்கணும், ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கணும். தேர் ஆர் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர், அது முக்கியமானது. அப்புறம் ஒவ்வொரு ட்ரையல் என்னது சக்ஸஸ் ஃபெயிலியர் மட்டும் தான் வரணும். இப்போ ஒரு ட்ரையல் பண்ணுறோமா, ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், இப்போ ஒன்று சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், அவ்வளோதான். ஓகே, சக்ஸஸ் ஃபெயிலியர் மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ரைட்டா? ப்ராபபிலிட்டி x is equal to 0 ஆர் 1. ஒன்றுங்கிறது சக்ஸஸ், ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறது, x equal to 0 ஃபெயிலியர், அதான் கான்செப்ட். அப்புறம் முக்கியமான என்னென்னா இன் ஈச் ட்ரையல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் சேமாக இருக்கும். அதாவது அப்படி இல்லைன்னா சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், அதாவது சக்ஸஸ் இஸ் சேம் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ட்ரையல்லையும் ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்குமா, அந்த ஒவ்வொரு ட்ரையல்லையும் கிடைச்ச ஒவ்வொரு சக்ஸஸோட ப்ராபபிலிட்டி சேமாக இருக்கும். முக்கியமானது கான்செப்ட், புரியுதுங்களா? இது கான்செப்ட். இன் ஈச் ட்ரையல்ஸ், ஒவ்வொரு ட்ரையல் பண்ணியிருப்போம், ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அந்த சக்ஸஸ் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி சேமாக இருக்கணும். அதான் வெரி ஸ்ட்ராங் கண்டிஷன். ஓகே, ஓகேங்களா? முக்கியமான அடுத்து இன் ஈச் ட்ரையல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் எஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸ். இப்போ ஒரு ஈவெண்ட்ஸ், இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோமா, இதை வச்சுக்கோங்க. இப்போ இது சக்ஸஸ், இது ஃபெயிலியர். இப்போ ரெண்டே யூனியன் பண்ண ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். அப்போ இது என்னது, இது எஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸ். ஸோ ரெண்டுக்கு என்னது, இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்ஸில் ஒவ்வொரு ட்ரையல்ஸ் ஆர் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அந்த அந்த ஈவெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா டிசைன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? அதே நேரத்தில் எக்ஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த அதாவது சப்செட் ஆஃப் அந்த ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லி முக்கியமானது. ஈவெண்ட்ஸ் ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப். ஓகே, ஒவ்வொரு ட்ரையல்லையும் அது எக்ஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், அதோட யூனியன் பண்ணும்போது ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ A1 A2 இதெல்லாம் ஈவெண்ட்ஸ், A1 A2 AN. ஸோ இது ஈக்குவல் ஹோல் சாம்பிள் ஸ்பேஸாக வந்து A1லாம் இதோட சப்செட். இது யூனியன் பண்ணும் ஹோல் சாம்பிள் ஸ்பேஸை வந்து இது என்னது எக்ஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவ்னா இன்டர்செக்ஷன் தெர் இஸ் நோ காமன் எலமெண்ட். A இன்டர்செக்ஷன் A2 வந்து எம்டியாக இருந்த எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இன்க்ளூசிவ்னா there is a common element, exclusive there is no common element. ஓகேங்களா? ஸோ அதாங்க சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன்ல இதெல்லாம் பெர்னோலி ட்ரையல் சொல்லலாம்னு பாருங்கள். இதெல்லாம் சொல்லக்கூடாது பாருங்க. டாஸிங் ஃபைனைட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். நான் ஒரே காயின் ₹1 காயின் இருக்குது, அது என்னது ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா இப்படி வச்சுக்குமே, அது எப்படி ஒருத்தர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டாஸ் பண்ணோம், அங்கே ஒருத்தர் ஒரு ₹1 காயினை டாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இங்கே ஒருத்தர் ஒரு பிளேஸ் வச்சுருக்கோம், இந்த பிளேஸில் இங்கே ஒருத்தர் ₹1 காயினை டாஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒருத்தர் இன்னொரு காயினோ இல்லை 50 பைசா காயினையோ. அதுக்கு முன்னாடி முக்கியமானது ஃபேர் ஆர் அன்ஃபேர் காயின்ஸ்னால் தெரியுமா? ஃபேரை எப்படி ஃபேர் அன்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஃபேர் காயின்ஸ்னா ஃபேர் வராது. ஃபேர் வேணால் அன்பயாஸ்டு காயின்ஸ். பயாஸ்ட்னா அதாவது ஒரு அதை எப்படி வச்சுக்கோங்க. இப்போ அன்பயாஸ்ட்னா பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது. பயாஸ்ட்னா ஒரு சைடுக்கு நம்ம அன்பயாஸ்ட்னா நம்ம வந்து அதாவது நம்ம வந்து அன்பயாஸ்ட்னா நம்ம நியூட்ரலாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? பயாஸ்ட்னா ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அர்த்தம் அன்பயாஸ்ட். ஓகேங்களா? இப்போ அன்பயாஸ்ட்னா இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், அப்போ ஒன்று ஹெட்டு ஆர் டைல், இப்போ இது உழுகணும்.
பயாஸ்னா ரெண்டுமே ஹெட்டாக வச்சு நம்ம டாஸ் பண்ணும்போது அது என்னது, அது வந்து பயாஸில் வந்துடும். ரெண்டுமே ஹெட்டாக இருக்குது இல்லை ரெண்டுமே டைலாக இருக்குது, அதெல்லாம் அன்பயாஸில் வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் வந்து இப்படி வச்சுக்கோமே, இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு கூடையில் இருக்குது. அப்போ ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் என்னது, பயாஸ், சீட்டிங். ஓகேங்களா. அதில் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அப்போ அன்பயாஸ். அப்புறம் வந்து என்னது, இன்னொன்று வரும். இப்போ ஒரு டைஸ் இருக்கும், 6 சைட்ஸ் இருக்குமா, அது நடுவில் ஏதாச்சும் வெட்டி விட்டுருக்கோம், வெட்டி கிராஸ் ஆகி இதில் பாதி காணாமல் போயிருக்கு, முக்கால்வாசி போர்ஷன் இருக்குது, காவாசி போர்ஷன் தான் இருக்குன்னு அது உருட்டி விடும்போது கரெக்டான ஒரு அவுட்புட் காமிக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் பயாஸ்ட். அன்பயாஸ்டா எந்த வித நீங்கள் குற்றமும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும், ஒரு ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஓகேங்களா. அன்பயாஸ்ட்னா அது வந்து ரொம்ப ஃபேராக இருக்கும். ஓகேங்களா. அது சான்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த அதாவது நீங்கள் டைஸை உருட்டி விடும்போது ஒரு அவுட்கம்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரைட்டா. ஸோ அதுதான் அன்பயாஸ்ட். பயாஸ்ட்னா அந்த மாதிரி இருக்காது. ரைட்டா. ரைட். ரைட். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், இங்கே ஒருத்தர் டாஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒருத்தர் டாஸ் பண்ணியிருக்காரு, இங்கே ஒருத்தர் டாஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒருத்தர். ரைட்டா. இப்போ இதுவும் என்னது, எல்லாருமே ஒரே காயின் டாஸ் பண்ணலாம். ₹1 ₹1 ₹1 ₹1 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா, இதுவுமே என்னது ஐடென்டிக்கல் தான். இல்லை ₹1 50 பைசா 10 பைசா 5 பைசா. ஸோ இதுவும் என்னது ஐடென்டிக்கல் தான். சரிங்களா. ஐடென்டிக்கல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா, ஒரே மாதிரியான காயின்ஸ். ஓகேங்களா. ரைட். ஸோ இது இப்போ இந்த இதை என்ன சொல்லுவோம்னா இது வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லுவோம். இந்த ட்ரையல்ஸ் வந்து ஐடென்டிக்கல். ரைட்டா. இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே உள்ள ரிசல்ட் வந்து இங்கே உள்ள ரிசல்ட்டை பாதிக்காது, இங்கே உள்ள ரிசல்ட் வந்து இங்கே உள்ள ரிசல்ட்டை பாதிக்காது, இங்கே உள்ள ரிசல்ட் இங்கே உள்ள பாதிக்காது. அப்போது இது என்ன வரும்னா டாஸிங் காயின்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் டாஸிங் காயின்ஸு, டைஸு, அதாவது ஒரே மாதிரியான இங்கே ஃபுல்லாக காயின்ஸாக விளாண்டுருக்காங்க, இல்லை இங்கே ஃபுல்லாக ஒரே ஒரு டைஸை த்ரோ பண்ணி விளாண்டுருக்காங்க, இல்லை இங்கே ஃபுல்லாக புரியுதுங்களா, இங்கே ஒரு காயின் வச்சு விளாட்றாங்க, ஒரு காயின் இல்லை இங்கே 2 காயின் 3 4 4 4 5 5 இப்படி. ஓகேங்களா. இல்லை இங்கே ஒரு டைஸ் 2 டைஸ் 2 டைஸ் 2 2 3 3 3 3 அதுமாரி கார்ட்ஸ் விளாட்றாங்க. இங்கேயே கார்ட்ஸ் இல்லை பால்ஸ் எடுக்கிறாங்க அதை மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஐடென்டிக்கல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இண்டிபெண்டன்னா இங்கே உள்ள ரிசல்ட் இங்கே பாதிக்கக்கூடாது, பாதிக்காமல் தானே இருக்கும். அங்கே விளாட்றாங்க, நம்ம இங்கே விளாட்றோம், ஸோ பாதிக்காது. இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கும். எஸ்காஸ்ட் ஈவெண்ட்ஸ்னால் ஸோ இதோட சக்ஸஸ் ஃபெயிலியர் யூனியன் வந்து ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இதோட சக்ஸஸ் ஈவெண்ட்ஸோட யூனியன் வந்து ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து அதே மாதிரி வந்துடும். ஓகே. அதான் நான் சொல்லியிருக்கோம்னா எஸ்காஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ்னா அதோட சக்ஸஸ் ஃபெயிலியர் என்னது, எஸ்காஸ்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் போட்டுக்கலாம். ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியர் 2 ஈவெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எம்டி. ஓகேங்களா. ரைட். இது இப்படி இருக்கிறது. இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பர்னோலி ட்ரையல்னு சொல்லுவோம். ரைட். ஈச் ட்ரையல் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சேம். ரைட்டா. எப்போனா இந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் சேமாக இருக்கும். இந்த ஐடென்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது தான் சக்ஸஸ் வந்து இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ் வந்து P வச்சுப்போம். 1/3 இருந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக அதே 1/3 தான் இருக்கணும். முக்கியமான கண்டிஷன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ் இங்கே 1/3னா அதே 1/3 எல்லா இடத்துலையும் இருக்கணும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கக்கூடாது. சரிங்களா. அதுமாதிரி ஃபெயிலியர் அதே மாதிரி தான். இப்போ Q வந்து 2/3ன்னு வச்சுக்கோங்க, அதே Q 2/3 தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஸோ மாற்றி முன்ன பின்ன இருக்கக்கூடாது. ஸோ இதாங்க என்ன சொல்லிட்டு போனால் இன் ஈச் ட்ரையல் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆர் சேம். அதாவது சக்ஸஸ், ஆமாம், ஒவ்வொரு சக்ஸஸும் சேமு, ஒவ்வொரு ஃபெயிலியரும் சேம், சக்ஸஸ் ஃபெயிலியர் சேம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ரைட்டுங்களா. அதனால ஃபெயிலியர் கூட அழிச்சிடலாம் நினைக்கிறேன். ஃபெயிலியர் கூட அழிச்சு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன். இஸ் சேம். ஓகேங்களா. ரைட். ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த ஒரு என்னென்ன இந்த இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் சொன்னோமா. இப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து ஆர் ரிலேட்டட் டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஒரு பால் எடுக்கிறோம், எடுத்து மறுபடியும் அதிலே போட்டுறோம். அதனால் என்னது எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இண்டிபெண்டன்சி ஆல்வேஸ் தேர். ஓகேங்களா. பட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆயிரும், டிபெண்ட் ஆயிரும். நம்ம எடுத்த ஒரு பாலை பொறுத்து சிச்சுவேஷன் மாறும். ஓகே. இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலாம் இதில் வரவே வராது. ஓகேங்களா. அப்போது டிபெண்ட் வித் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கும். ஆல்ரெடி முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேஸ் தியரி நடத்தும்போது நான் சொல்லியிருப்பேன். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் வந்து டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆகிரும். ஓகேங்களா. இதுதான் இண்டிபெண்டன்சி டிபெண்டன்சி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்.
ஓகேங்களா? ரைட். இதான் நான் இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன் நினைக்கிறேன். இப்போ டாஸிங் ஏ காயின் இன் ஃபஸ்ட் ட்ரையலில், டாஸிங் ஏ டைஸ் இன் செகண்ட் ட்ரையல், ட்ராயிங் ஏ கார்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆர் நாட் ஐடென்டிக்கல். ரைட்டா? தே ஹாவ் நோ சேம் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் இருக்காது. ஏன்னா அங்கே ஒரு சக்ஸஸ் வேறையாக இருக்கும், இங்கே ஒரு சக்ஸஸ் வேறையாக இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் இருக்காது. ரைட்டா? அதே மாதிரி இது ஒன்று. அப்புறம் டாஸிங் ஏ காயின் இன்ஃபினைட் டைம்ஸ் காயினை டாஸ் பண்ணுறது என்னது? இட்ஸ் நாட் பர்னூலி ட்ரையல். பர்னூலி ட்ரையல்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸை நம்ம அந்த ட்ரையல் பண்ணியிருக்கணும், ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் பர்னூலி ட்ரையலுக்கு எதெல்லாம் பர்னூலி ட்ரையல் சொல்லலாம், எதெல்லாம் பர்னூலி ட்ரையல் சொல்ல முடியாதுங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஆக்சுவலாக எங்களுக்கு எடுத்த ஸ்டாஃப் கூட இந்த அளவுக்கு எடுக்கலங்க. என் கூட படித்தவங்க தெரியும். எங்களுக்கு எடுத்த ஸ்டாஃப் கூட இது எதுவுமே அவங்க சொல்லலைங்க. அவங்க டைரெக்டாக சரி ஓகே சரி ரைட், குருவை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. ரைட், பாருங்க என்னன்ட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் சொல்லல, தனியாக வந்து கேட்டிருக்கலாம்லன்றுவாங்க. ஒரே வார்த்தை முடிஞ்சு. ரைட், அடுத்து பாருங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ தான் நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பாருங்க, இன் பர்னூலி என் ட்ரையல்ஸ். இப்போ பர்னூலி என் ட்ரையல்ஸை வச்சு தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லெட் எக்ஸ் பி தி டோட்டல் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் என் ட்ரையல். என் ட்ரையல்ஸில் சக்ஸஸ் கிடச்சிருக்குமா? இங்கே போட்டோமே. என் ட்ரையல்ஸில் இது ஒரு சக்ஸஸ், சக்ஸஸ் 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 கிடச்சிருக்கும். ரைட்டா? சக்ஸஸும் கிடச்சிருக்கும், ஃபெயிலியரும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு சக்ஸஸ் டூ ஃபெயிலியர், இதில் ஒரு சக்ஸஸ் டூ ஃபெயிலியர், சக்ஸஸ் ஃபெயிலியர் மாற்றி 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 கிடச்சிருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி கான்செப்ட், கொஞ்சம் புரிஞ்சுன்னு பார்ப்போம். இப்போது என் ட்ரையல்ஸ் பண்ணுறோம். ஓகே, இல்லை சப்போஸ் எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சக்ஸஸ் எடுத்தாச்சுன்னா என்னது? என் மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வரும் இன் என் ட்ரையல்ஸில். ரைட்டா? அந்த பாருங்க, இதில் இருக்குமா? ஒரு ட்ரையலில் ஓகேங்களா, என் ட்ரையலில் என் சக்ஸஸ் இருந்துச்சுன்னா என் மைனஸ் எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் வரும். அதான் இது இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்கன்னா, இதான் இந்த இந்த ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ பி ஆஃப் இப்படி வச்சுக்கோமே. இது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சக்ஸஸ் ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எழுதியிருப்போம். பி ஆஃப் சக்ஸஸ் ஃபெயிலியர் சக்ஸஸ், நான் எக்ஸ் சக்ஸஸ் இருக்கும், என் மைனஸ் எக்ஸ் ஃபெயிலியர் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் சக்ஸஸ் இருக்கும், என் மைனஸ் எக்ஸ் ஃபெயிலியர் இருக்கும். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, இங்கே ஒன்று இங்கே இப்படி எடுக்கிறது. இது என்னன்னா, அதாவது இந்த எஸ் இங்கே உள்ள சக்ஸஸ், இந்த எஃப் வந்து இங்கே உள்ள ஃபெயிலியர், இந்த சக்ஸஸ் வந்து இங்கே உள்ள சக்ஸஸ், இந்த ஃபெயிலியர் இங்கே உள்ளது. இப்படி வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? பாருங்க, இந்த எழுதியிருக்கேன்னா இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் புரியுங்க. எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரையலில் கிடைச்ச சக்ஸஸ், ரெண்டாவது எஃப் எழுதியிருக்கேன்னா செகண்ட் கிடைச்ச ஃபெயிலியர், இன்னொன்று இது இதில் கிடைச்சிருக்க சக்ஸஸ், இது லாஸ்ட் கிடைச்சிருக்கு. எஃப்னு எழுதுனா இது லாஸ்ட் கிடைச்ச ஃபெயிலியர். ஓகேங்களா? இப்போ இந்த சாய்ஸ் இருக்கலாம். இதுக்குள்ளேயே என்னது? நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கலாமா? நம்பர் ஆஃப் அரேஞ்ச் என்சிஆர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இது ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஏன் இங்கே ஃபர்ஸ்டே சக்ஸஸ் தான் கிடைக்கணுமா, ஃபெயிலியர் கிடைக்கக்கூடாதா? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இங்கே இது ஒரு சாய்ஸ். ஓகே, அடுத்து இங்கே எடுக்கலாமா? ஃபெயிலியர் சக்ஸஸ் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கிறோம். ஸோ அதாவது காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது நமக்கு இந்த மாதிரி எத்தனை வேஸில் நமக்கு கிடச்சிருக்குன்னா என்சிஎக்ஸ், ஏன்னா என் ட்ரையல்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். ஸோ இப்படி இந்த மாதிரி வச்சு இதில் வந்து தெர் ஆர் என் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு என். அப்போ எத்தனை வேஸில் ஃபில்லப் பண்ண முடியும்? என்சிஎக்ஸ் வேஸில் ஃபில்லப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் இங்கே எழுதியிருப்போம். அப்போ என்னென்னா, மொத்தம் எத்தனை இதே மாதிரி நம்ம எத்தனை எழுதலாம்னா, இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, 1 2 3 4 இந்த மாதிரி எத்தனை எழுதலாம்? என்சிஎக்ஸ் டைம்ஸ் நம்ம எழுதியிருப்போம். என்சிஎக்ஸ் வேஸில் நம்ம அதை எழுத முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது என்னென்னு புரியுதா? இது வந்து இங்கே கிடச்சிது. இது என்னன்னா, இந்த எழுது மொத்தம் எத்தனை எழுத முடியும், மொத்தம் இந்த மாதிரி எத்தனை எழுத முடியும், இந்த மாதிரி ஒரு செட் எழுதியாச்சு, அடுத்து இன்னொரு செட் எழுதும், அடுத்து இன்னொரு செட், இந்த மாதிரி நம்ம எத்தனை எழுத முடியும்னா என்சிஎக்ஸ் டைம்ஸ் எழுத முடியும். நீங்கள் கொஞ்சம் இந்த என்சிஆர்னா என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரைட் ரைட், இது ஓகேவா? இப்போ வந்து இது எல்லாமே என்னன்னா, ஆக்சுவலாக என்ன, எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் சாம்பிள் ஸ்பேஸும் வந்துடும். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் இருக்கா?
இந்த எஸ் எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும் யூனியன் பண்ணும்போது இந்த ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும். n ட்ரையல்ஸுக்கு ஒரு ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸா, இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். அப்போ ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் பவர் n வரும். இப்போ ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். இங்கே இதுக்கு எல்லாத்தையுமே யூனியன் போடும்போது ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். அப்போ என்ன வரும், எஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ட்ரையல் உள்ளதும் என்னது இண்டிபெண்ட்டாக இருக்கும், இருக்கும். ஓகேங்களா? அதான் முக்கியம். அதாவது PF(S) இன்ட்டு PF(F)ன்னு எழுதிக்கலாம். இந்த மல்டிப்ளிகேஷனை இண்டிவிஜுவல் ப்ராடக்டாக எழுதிக்கலாம். அதான் என்னது இண்டிபெண்ட்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இங்கே உள்ளது இண்டிபெண்ட், இங்கே உள்ள இண்டிபெண்ட், அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஆக்சுவலாக புரியுதுங்களா? ஸோ இதைத்தான் நம்ம இங்கே கம்பைன் பண்ணி மொத்தமாக சொல்லியிருப்போம். ஏன் இப்படி எழுதி இப்போ ப்ளஸ்லாம் எங்கே போச்சு, ஏன் மல்டிப்ளிகேஷன், ஏன் எங்கேருந்து ப்ளஸ் வந்துச்சு, எங்கேருந்து மல்டிப்ளிகேஷன் வர்றது சொன்னதான் இது. எங்கேருந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா எங்கேருந்து மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நான் சொன்ன கான்செப்ட் எக்ஸ்காஸ்டிவ் அண்ட் என்னது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அதுலேருந்து வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னன்னா இது இண்டிபெண்டன்ட் தான் அப்போ தனித்தனியாக எழுதிக்கலாமா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட்னா P(A) இன்டர்செக்ஷன் B P(A) இன்ட்டு P(B)ன்னு எழுதிக்கலாம். ஓகே. இப்போ இண்டிபெண்டன்டாக தனித்தனியாக எழுதிக்கலாம். P(S) இன்ட்டு P(F) இப்படி எழுதிக்கலாமா? ரைட். இப்போ P(F)S சக்ஸஸ் என்ன வரும், P வரும். ஃபெயிலியருக்கு என்ன வரும், Q வரும். இப்போ சக்ஸஸ் PQ மாறி வரும். இதில் நமக்கு எத்தனை சக்ஸஸ் இருக்குன்னா X சக்ஸஸ் இருக்கும். அப்போ P வந்து என்னது, இங்கே P வந்து இருக்கும். P இடையில PF PQன்னு இருக்கும். இப்போ P எத்தனை டைம்ஸ்னா X டைம்ஸ் இருந்திருக்கும், அதான் எழுதியாச்சு. அப்போ Q எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா n-x டைம்ஸ் இருந்திருக்கும். அப்போது இந்த இதை நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த மாதிரி எழுதும்போது இண்டிவிஜுவலாக எழுதும்போது இந்த இது கிடச்சிடும். ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ். ஓகே. அடுத்து ப்ளஸ் என்ன வரும்னா அதே மாதிரி இங்கே அதே மாதிரி P(F) போடும்போது நமக்கு என்ன Q கிடச்சிருக்கும், P(S) போடும்போது Q கிடச்சிருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே சேம் கான்செப்ட் X டைம்ஸ் P இருக்கும், n-x டைம்ஸ் Q இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் இதே கான்செப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே. அது ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரே டேர்ம் வந்து ரிப்பீட் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது என்னென்னா இந்த எழுதிக்க பாருங்கள். இப்போ இதோட ப்ராபபிலிட்டி P(X)(Q)(n-x) இதோட ப்ராபபிலிட்டி அதே தான் இருக்குது. அப்போ ஒரே டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படி தானே? பாருங்கள், இப்போ நம்ம எழுதிருப்போம் 2 + 2 + 2. ஸோ 10 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், 10 × 2 எழுதுவோம். ஸோ அடிஷன் எடுத்துங்களா? ஸோ அதுதான் எழுதியிருப்போம். இது வந்து ஒரே இது வந்து எத்தனை டைம்ஸ் எழுதியிருப்போம், NCX டைம்ஸ்னால NCX P(X) Q(n-x) எழுதியாச்சு. ஸோ இவ்வளோ தான். இதை தான் நம்ம எழுத போகிறோம். Therefore, let X be the number of success in n trials, n Bernoulli trials. Okay? n trialsல X takes the value 0 success or 1 success 2 3 4 up to n வரைக்கும் வரும். இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ரைட்டா? இப்போ NCX P(X) Q(n-x) X0 to 1n. அப்போ நம்ம பழைய விஷயத்தை கொண்டு வந்துட்டோமா? ஓகே. ரைட். இப்போ Pங்கிறது என்னன்னா இதான் முக்கியமானது. P is the probability of each trial. ஒவ்வொரு ட்ரையலில் உள்ள ப்ராபபிலிட்டி வேல்யூ சேம். ஒவ்வொரு ட்ரையலில் உள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஆர் சேம். ஒவ்வொரு ட்ரையலில் உள்ள ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆல்சோ சேம். P+Q ஒன்று. ஒவ்வொரு ட்ரையல்லையும் என்னது P+Q வந்து ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே நெக்ஸ்ட் எவ்வளோ புக் இருக்கும் சரி பாருங்க. அடுத்து therefore above distribution is called binomial. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அங்கே ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வேர்டு மட்டும் எழுதிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபார்முலா எப்படி வந்ததுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தாச்சு. ரைட். இப்போ அடுத்து வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது டிஎன் செட்டு படி டேரெக்டாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரைட். இப்போது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட். இப்போ பாருங்கள் என்னென்னா நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ். இதில் எத்தனை பாராமீட்டர்ஸ் இருக்குன்னா P தான். அதாவது Q வந்து P டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அதாவது n வந்து கொடுத்துருவாங்க, எத்தனை ட்ரையல் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிடும். அப்போ n வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எக்ஸ் வந்து எத்தனை சக்ஸஸ்ன்னு தெரிஞ்சிடும், அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். P தான் தெரியாமல் இருக்கும். ஓகே. ஸோ அப்போது Q வந்து P டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே. Q வந்து என்னது P டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் P மாறிக்கிட்டே இருக்கும். Q வந்து P டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் என்னன்னா ஒன்றே. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் என்னது நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு நான் சொல்லியிருப்பேன். நம்பர் ஆஃப் மினிமம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டு ரெப்ரசன்ட் தி என்டையர் டேட்டா.
ஓகே, அந்த சிங்கிள் இதை வச்சு நீங்கள் என்டையர் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அதான் அது நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லியிருப்போம். இப்போ இங்கே இங்கே வந்து 2. ஓகே, என்னும் பியும் கொடுத்தா நமக்கு சம்மம் முடிஞ்சு போச்சு. ஓகே, என் கொடுத்துருக்கணும், பி கொடுத்துருக்கணும், கொடுத்தா முடிஞ்சு போச்சு. தேர் ஆர் என் அண்ட் பி ஆர் த பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க அடுத்து என்னன்னா இப்போ சப்போஸ் எக்ஸ் ஹேஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் இப்படி எழுதுவோம். எக்ஸ் ஃபாலோஸ் இதுனா எக்ஸ் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அதோட ட்ரையல்ஸ் வந்து என்ன, ஒவ்வொரு ட்ரையல்ஸில் உள்ள சேம் ப்ராபபிலிட்டி பின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். ரைட்டா? ரைட். இப்போ வி புட் என்சிகள் 1 போடும்போது என்ன ஆயிரும்னா வி கெட் ஏ பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிடும். எண்ணுக்கு 1 போடும்போது நேரம். அப்போது முக்கியமான ரிசல்ட்னா இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் உள்ள எல்லா ரிசல்ட்டும் தெரியும். பெர்னோலி கேட்டாங்கன்னா எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்னென்னா நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சுவலாக என்னன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எம்ஜிஎஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க தான் முக்கியமானது. ஸோ எம்ஜிஎஃப்ல தான் மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக இது டிஎன் செட்டுக்கு படிக்கிறவங்க இந்த ரிசல்ட் நான் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்றுமே கிடையாது. இப்போ எம்எக்ஸ் ஆஃப் டி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்னது மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் எனி டி வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, டி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீக்கும் ஒவ்வொரு இது கிடச்சிருக்கும். ரைட்டா? இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இப்போ டி எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இது எப்படி மாற்றுறதுக்கு நம்ம இஎஃப்எக்ஸ் ஃபார்முலா இதை மாற்றிக்கலாம். ஓகே, இது என்னென்னா ஒரு ஸ்டெப் எழுத மறந்துட்டோம். இ பவர் டிஎக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு எழுதணும். ரைட்டா? அப்போ ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் தான் அது. இங்கே என்னென்னா சமேஷன் போடணும்ல. ஆமாம், சமேஷன் வந்து ரன் பண்ணணும். இப்போ எக்ஸோட இன்புட் வந்து 0 to n 0 to n எழுதியாச்சு. அப்போது இ பவர் டிஎக்ஸ் ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் எக்ஸுக்கு ஃபார்முலா எழுதியாச்சு. ரைட். இப்போ எப்படி இருக்குது இது பாருங்கள். என்ன பண்ணுறேன்னா சமேஷன் வந்து எக்ஸில் ரன் ஆகுதா, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கா. ரைட். இதை என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் பவர் எக்ஸை நான் போட்டலாமா, இ பவர் டி பி ஹோல் பவர் எக்ஸ் நான் எழுதிக்கிறேன். இந்த 2 டைமை கம்பைன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. ரைட்டா? இதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணலாம், இதையும் டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படி எழுதிட்டேன். இது யாருன்னு பாருங்கள், பைனாமியல் தியரம். நான் ஏற்கனவே படிச்சுப்பேன். a + b ஹோல் பவர் n ஃபார்முலா. இது இப்படி தான் எழுதிப்பேன், nc0 a பவர் n. ஸோ அதாவது அந்த பைனாமியல் தியரமே இந்த ரிசல்ட்டில் தான் வந்துச்சுங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோமா, அதில் இப்படி தானே எழுதியிருந்தோம். இது தானே அது. சரி, nc0 ஓகேங்களா, nc1. ஸோ இது அப்போ இது என்னென்னா இதுதான் இந்த ஃபார்முலா. இப்படி இருக்கிறத இப்படி எழுதிக்கலாம். இப்போது இது நம்மகிட்ட இப்படி இருக்குது கைவசம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை இப்படி எழுதிக்கலாம். அப்போ பி இ பவர் டி கியூ ஹோல் பவர் என்னன்னு எழுதிக்கணும். முக்கியமான ரிசல்ட். ரைட்டா? இதுதான் எழுதிக்கணும். இதுதான் ஏ, இதுதான் பி ஹோல் பவர் என். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ஏ, இந்த ஏ தான் இவன். பி இ பவர் டி தான் ஏ, கியூ தான் பி, ஹோல் பவர் என் அப்படியே தூக்கி போட்டுருக்கோம். இதுதான் எம்ஜிஎஃப். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ஆல்ரெடி சில ரிசல்ட்லாம் சொல்லியிருப்போம். சரி பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்எக்ஸ்டி இந்த டீயில் உள்ள ஒரு இது பிக்யூ என்னெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போ டி மட்டும் இருக்கும், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அதை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அது ஆல்ரெடி தெரியும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை எகெயின் இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருச்சு. ரைட்டா? ரைட். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா டீக்கு நான் 0 ரீப்ளேஸ் பண்ணுறேன். டீக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், என்பி இது 1 ஆயிரும், இது பி ப்ளஸ் கியூ 1 ஆயிரும். அப்போ டோட்டலாக அந்த டேம் வந்து 1 ஆயிரும். இப்போ என்பி மட்டும் கிடைக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து டீக்கு நான் 0 கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆயிரும், இதுக்கு டோட்டலாக வெளியே இருக்குது. ஸோ இந்த டேம்லாம் 1 ஆயிரும். n-1 இந்த ஒரு பி மட்டும் இருக்கும். இது 1 ரைட்டா, டோட்டலாக 1 இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இது என்ன வச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு. என்பி மைனஸ் பி ப்ளஸ் 1. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 1 - p வந்து க்யூன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல 1 - p = க்யூன்னு எழுதியிருப்பேன். அப்போ உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணியிருப்பேன், எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா, அப்போ இதான் நம்ம அந்த ஏற்கனவே ரிசல்ட் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி அந்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நடத்தும்போது எம்ஜிஎஃப் நடத்தும்போது சொல்லியிருப்பேன்.
எம்ஜிஎஃப் நடத்தும்போது நான் சொல்லியிருப்பேன். இல்லை எம்ஜிஎஃப் இல்லை எம்ஜிஎஃப் நடத்தும்போது சொல்லியிருக்க மாட்டேன், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நடத்தும்போது நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னு அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எம்ஜிஎஃப். ஆமாம், ப்ராப்பர்ட்டிஸ் எம்ஜிஎஃப் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். அட்டு t = 0 போடுறேன். அட்டு t = 0 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதான் கிடைக்கும், μr dash of x. ரைட்டா? இதுதான் என்னது? எக்ஸ்பெக்டேஷன். ரைட்டுங்களா? இதுதான் மூமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது என்னன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் e of capital X to the power R. capital X to the power R ஓட எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த mx of t r டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுல t க்கு 0 கொடுக்கும்போது உள்ள வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஸோ இது x, இது r. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ அதான் இ ஆஃப் எக்ஸ்னா அதை 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் டீக்கு 0 கொடுக்குறது. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா அதை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி டீக்கு 0 கொடுக்குறது. அப்போ ஜென்ரலாக அங்கே என்ன எழுதிருப்போம்னா, இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர்னா எம்எக்ஸை வந்து நம்ம ஆர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் டீக்கு 0 கொடுக்குறது. ஓகேங்களா? ரைட். இப்போ கொடுத்தாச்சுன்னா இது கிடச்சிருமா? இப்போ இது என்னது? என்பி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் என்னது இங்கே எழுதியிருப்போம். இப்போ இதுதான் என்னது? இ ஆஃப் எக்ஸ். இதான் என்னது? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ வேரியன்ஸ்னா என்னது? வேற எக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலா தெரியும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மீன்ஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், இ ஆஃப் எக்ஸ் எழுதி ஸ்கொயர் பண்ணுறோம், அது கேன்சல் ஆயிடுது. திஸ் இஸ் ஆன்சர். அப்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வேரியன்ஸ் ரெண்டுமே என்னது? என்பி. இது என்பிக்கு. எஸ்டி என்னாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து என்பிக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? ரைட். அடுத்து எவ்வளோ நேரம் ஓடி? ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு முக்கியமான ரிசல்ட்னா பர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் வந்து நான் இப்போ பர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்டிருக்கோம். இப்போ மீன் என்ன வரும் பர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு? அதாவது இது பாய்சானுக்கு சரி நம்ம பைனாமியலுக்கு என்பின்னு தெரியும், பர்னோலிக்கு என்னுக்கு ஒன்று கொடுங்க பி கிடச்சிடும். ஓகே, நமக்கு பைனாமியலுக்கு என்பிக்கும் தெரியும், இப்போ பர்னோலிக்கு என்னுக்கு ஒன்று கொடுங்க பிக்கு. ஓகே, இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்போது அதே மாதிரி பைனாமியலுக்கு என்ன தெரியும்? பி இப்போ டி ஹோல் பவர் என்ன, இப்போ என்னுக்கு ஒன்று கொடுத்தா நமக்கு இது கிடச்சிடும். ஓகேங்களா? சரி, இவ்வளோதான். ரைட். ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. பர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? மீன் வேரியன்ஸ் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? ரைட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம பைனாமியல்லே மீன், அதாவது இது என்னது? வேரியன்ஸ். இது மீன் டிவைட் கேன்சல் பண்ணால் கியூ லெஸ் than ஆர் ஈக்குவல் ஒன்று தானே. அப்போது திஸ் ஈக்குவல் திஸ் இல்லை. இப்போ என்பிக்யூ அதாவது பி நாட் ஈக்குவல் 0 இருக்கும்போது, இப்போ என்பிக்யூ இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் என்பி. இப்போ இதான் என்னது? வேரியன்ஸ். இதான் என்னது? மீன். இப்போ பி நாட் ஈக்குவல் 0 இருக்கும்போது மீன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் தி வேரியன்ஸ். பிக்கு 0 போடும்போது ஈக்குவாலிட்டி வந்துடும். ஓகே, இப்போ எனிவே ஃபார் எனி பி பிலாங்ஸ் டு 0,1க்கு மீன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வேரியன்ஸ். இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஆக்சுவலாக நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இங்கே 2 டேர்ம் இருக்குது சார், இங்கே காணும், இந்த இருக்கா இங்கே சார் காணாங்க, இங்கே பாருங்கள், மீனுக்கு வந்து என்ன இந்த மீனுக்கு சார் இங்கே 2 டேர்ம் இருக்குது, 3 டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் பெருசு, அப்படி கிடையாது. அந்த கியூ வேல்யூ என்னது? ஒன்னோட பெருசாக இருந்தால் ட்ரூ. ஓகேங்களா? அந்த கியூ வேல்யூ என்ன இருந்தால் குறைச்சி விட்டுரும். அது 0க்கு 1க்குள்ளே இருக்கிறதுனால அதை குறைச்சி விட்டுரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? என்பி ஓகே. கியூ வேல்யூ இந்த 1 விட அதிகமானால் இந்த வேல்யூ லார்ஜர் ஆயிரும். அது 1 விட கம்மியாகும்போது நம்ம அடிஷ்னலாக சேர்த்த வேரியபிள் வந்து அந்த டோட்டல் வேல்யூவே குறைச்சி விட்டுரும். ஸோ அதுதான் சொல்லியிருக்கோம், மீன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வேரியன்ஸ். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இதை கொண்டு வர போகிறோம். இப்போ அதே தான் இங்கே கேரக்டரிஸ்டிக் அதை வச்சு எழுதிடலாம். இப்போ இது பை ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும், டி பிலாங்ஸ் டு ஆருக்கு. ஃபார் டி பிலாங்ஸ் டு ஆருக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இதா. இப்போ இதுக்கு நமக்கு தெரியும், எழுதியாச்சு. அப்போது அங்கே வந்து இந்த ஐ வராமல் இருக்கும், இங்கே ஐ வரும், அவ்வளோங்க. அந்த இடத்துல டி எக்ஸ்ன்னு இருப்போம், இங்கே அந்த டிக்கு பதில் ஐடி ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா சமம் முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போ இப்படி வந்துடும், இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போது புரிஞ்சுங்களா? அதாவது நம்ம என்ன எழுதிருப்போம்? எம்எக்ஸ் ஆஃப் டிக்கு என்ன எழுதியிருப்போம்? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எம்எக்ஸ் ஆஃப் டிக்கு பி இ பவர் டி
q பவர் n எழுதியிருக்குமா, இந்த டீக்கு பதில் ஐடி போட்டுருங்க, அவ்வளோதான் ஆன்சர். இது எம்ஜிஎஃப், இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். டீக்கு பதில் ஐடி ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக என்னது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கிடச்சிடும். இதுதான் இப்போ இதுதான் என்னது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ரைட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மோடு கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக மோடு என்ன வரும்னா, ஆக்சுவலாக இதை புரிஞ்சுக்கணும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு n பியும் கொடுத்துருவாங்க. ஓகே, ரைட். இப்போது நான் n+1b, இந்த n+1pங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். அது வந்து இன்டீஜர் இல்லாத ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா எனக்கு என்னது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் n+1p வரும். n+1p வரும், இதோட இன்டெக்ரல் பார்ட் வரும். இன்டெக்ரல் பார்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே நேரத்தில் n+1pங்கிறது இன்டீஜராக இருந்துச்சுன்னா, இன்டீஜராக இருந்தால் இந்த நம்பரும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக உள்ள நம்பரும் மோட்ஸாக இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அதாவது n+1p கண்டுபிடிக்கிறேன், அது இன்டீஜர் இல்லாத ரியல் நம்பராக இருந்தால் இதோட இன்டெக்ரல் பார்ட் தான் மோட். ஓகே, அதே நேரத்தில் n+1p வந்து இன்டீஜராக இருந்தால் இந்த நம்பரும் இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள இன்டீஜரும் என்னவாக இருக்கும், மோடாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டாண்டர்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட், பாருங்கள் என்னென்னா, இப்போ என்னென்னா x1 x2 வந்து இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். வெறுமனே ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்தால் மட்டும் பார்த்தாது, இண்டிபெண்டன்சி கண்டிப்பாக வேணும். ரைட், இருக்குது. இப்போ x1 ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட ட்ரையல் வந்து n1, இது வந்து pங்கிறது ஒவ்வொரு ட்ரையல் உள்ள ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி n2p வந்துருச்சு, அதோட சம்மு என்னது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு இருக்காது. ரைட்டா, இப்போ பைனாமியல் இது இருக்குங்க. இன்னொரு முக்கியமான சேம் ப்ராபபிலிட்டியாக இருக்கும்போது தான் இருக்கும். இது ப்ராபபிலிட்டி p1, இது ப்ராபபிலிட்டி p2 வரலாம் இருக்காது. அதை நாங்கள் சைடில் எழுதியிருப்பேன். ஓகே, சேம் ப்ராபபிலிட்டி இருக்கணும். இங்கே ப்ராபபிலிட்டி pனா ப்ராபபிலிட்டி 1/2னா இங்கே என்னது 1/2 இருக்கணும். இங்கே 1/2 1/3னா sum is not follows a binomial distribution. So strong condition, same probability இருக்கணும். ட்ரையல்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் இந்த ப்ராபபிலிட்டி ரெண்டு சேமாக இருந்து தான் ரெண்டு ரேண்டம் வேரியபிளில் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணுற வேரியேட்டும் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அப்போ அதோட பாராமீட்டர்ஸ் வந்து n1 + n2 இருக்கும், மீன் வந்து p இருக்கும். ஸோ ஓகே, வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன் ஜெனரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி 2 வேரியபிள்ஸ் போட்டிருக்கோமா, 2 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் போட்ட மாதிரி n இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் போடுறோம். இப்போ xi ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ni, pங்கிறது ப்ராபபிலிட்டி. இங்கே சேம் ப்ராபபிலிட்டி தான் போட்டிருப்போம். ரைட்டா, i1 to n. அப்படி இருக்கும்போது ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணுறோம், அதுவும் என்ன வரும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்பர் ஆஃப் என்னன்னு கேட்கும்போது இது, ஸோ ப்ராபபிலிட்டின்னு கேட்டால் இந்த p. ஓகே, ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இந்த சைடில் எழுதிருக்கோம் பாருங்கள். சப்போஸ் x1 x2 ஆர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருக்குது. x1 ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n1 p1, x2 ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n2 p2, p1 நாட் ஈக்குவல் டு p2 இருந்தால் தென் இது என்னது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, நீட் நாட் பி டு ஃபாலோ ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, ஒரே ஒரு கான்செப்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ என்னென்னா, அந்த கிராஃபிக்கலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா பார்ப்போம். இப்போ 5 காயினை டாஸ் பண்ணுறோமா, ஸோ ரிப்பீட்டடாக டாஸ் பண்ணுறோம். அப்போது பெர்னோலி ட்ரையல் தான் 5 பெர்னோலி ட்ரையல்ஸ். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹிட்ஸ், இதுதான் என்னோட சக்ஸஸை குறிக்கிறது. இப்போ ப்ராபபிலிட்டி x = 0. இப்போ கெட்டிங் 0 ஹிட் கிடைக்கிற சான்ஸ் எனக்கு தெரியும், 1 ஹிட் கிடைக்கிற சான்ஸ் தெரியும், 2 3 4 5 தெரியும். இப்போ நான் இதை வச்சு என்ன செய்யலாம், PMF கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ இங்கே எழுதிட்டேன். எழுதியாச்சா, ரைட், எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இது எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் தெரியுமா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் இல்லை, என்ன ஆஃபீஸ் எவ்வளோ இருக்கும், 5 காயின்ஸை டாஸ் பண்ணுறோம். ஸோ 2 4 5 32 எலமெண்ட்ஸ் இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸில். நீங்கள் உட்காந்துட்டு அதில் வந்து சாம்பிள் ஸ்பேஸை வச்சு நீங்கள் டீல் பண்ணுறது கஷ்டம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் புரியுதுங்களா? சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், there are 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். H டைல் ஒவ்வொரு என்னது H டைல் 5 இருக்கும். ஸோ 5 காயின் கூட போட்டுருவீங்க. 100 காயின்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, 1000 காயின்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ அங்கே தான் நம்ம பெர்னோலி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? 5 காயின்ஸ் கூட எழுதிடுவீங்க. சாம்பிள் ஸ்பேஸில் 2 power 5 இருக்குது. இப்போ வந்து 1000 காயின்ஸ் இருக்குது, அப்போ 2 power 1000 வரும். இது எவ்வளோனே எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ சாம்பிள் ஸ்பேஸில் அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி ஈவெண்ட்ஸை எழுதி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அதனால் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம். ரைட்.
இது எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் டேபிள் காலம் போட்டு பிஎம்எஃப் கிடச்சிடும். இப்போ இது தேவையில்லை, இது சும்மா லீவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா இதான் நான் சொல்ல வந்த கருத்து. இப்போது எக்ஸ் இதான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இங்கே வச்சுக்குவோம். இது வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் பிஎம்எஃப் பிஎஃப்எக்ஸ். இப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் பிஎஃப்எக்ஸ் கிடச்சிருக்குமா, இதில் இருக்கும் பாருங்கள். ரைட், 0. இப்போ 0க்கு என்னது 1/32. அப்போ 0க்கு 1/32. 5க்கு 1க்கு என்னது 5/32. 2க்கு 10/32. 3க்கு 10/32. 4க்கு 5/32. 4க்கு 5க்கு 1/32. ரைட்டா? ரைட். மற்றதுக்கும் வேல்யூ இருந்திருக்கும், அதெல்லாம் இங்கே 0 ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? அதுக்கு இப்படி அதாவது உங்களுக்கு அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பாயிண்ட் தான் 1 2 3 4 5 6 6 பாயிண்ட் தான். அதான் டிஸ்கிரீட். கரெக்டா? இந்த பாயிண்ட் தான் இப்படி தான் இருக்கும், டிஸ்கிரீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை எப்படி கண்டினியூஸ் கர்வாக மாற்றுறதுன்னு ஒரு கான்செப்ட் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த கர்வ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பர்னோலி இந்த பர்னோலி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இப்படி இருக்குது. n வந்து 10. இப்போ p வந்து 0.1 0.3. இப்போ இந்த மாதிரி மாற்ற என்ன இந்த கர்வ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த பெல் கர்வோட டிஸ்கிரீட் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டாலும் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பெல் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ அதுதான் இதோட இது. அப்புறம் என்ன அர்த்தம்னா நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வர போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நாங்கள் கொடுத்துருப்போம். இப்போ இது வந்து என்னென்னா இது நம்ம அப்ராக்சிமேட் பண்ணலாம். அப்ராக்சிமேஷன் படிச்சிருப்பீங்க. ஒரு கர்வை இன்னொரு கர்வை வச்சு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுவோமா? ஸோ அதே மாதிரி இங்கே அப்ராக்சிமேஷன் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நார்மல் கர்வை வந்து இந்த பைனாமியல் கர்வை வந்து எப்படி நார்மல் கர்வாக மாற்றுறது? ரைட்டா? இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு வந்திருக்கும். ரைட்டுங்களா? சரி, பார்ப்போம். இப்போ அதுதான் இங்கே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம தான் பார்க்க போகிறோம். இப்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு பாய்சான். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சானை மாற்றிடுவோமா? இப்போ என்ன ஆகும்னா நமக்கு இந்த கேப் இருக்காது. இங்கே அதாவது டிஸ்கிரீட்டாக இருக்கும். இங்கே 5 புள்ளி இருக்கும், n புள்ளி இருக்கும். பாய்சானாக மாற்றும் போது தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி டாட்ஸ் வந்துருக்கும். ஓகே, அப்போ இன்ஃபினிட்லி மெனி டாட்ஸாக மாற்றிருப்பீங்க. ஃபைனைட் நம்பர் ஆஃப் டாட்ஸை வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டாட்ஸாக மாற்றிருப்பீங்க இங்கே. ரைட்டா? அதே நேரத்தில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை மாற்றும் ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுப்போம். z = x minus ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிள் np √ npq. இப்படி போடும்போது இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிடும். அப்போ இது இந்த டிஸ்கிரீட் கேஸ் வந்து கண்டினியூஸ் கேஸாக மாறிடும். ஓகே, அது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரைட்டா? இது அடுத்த கான்செப்ட். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பாய்சானாக மாற்றலாம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ். அது இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை நார்மலாக மாற்றலாம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் கண்டிஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அதேமாதிரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணலாம்? நார்மலாக மாற்றலாம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனும் இன்னொன்னா மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி அப்போது இது தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே தெரியணும். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சால் தான் அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன நடக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்னென்னா அந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரியை போட்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.